ஓட்டி வந்த டிரைவர் அங்கே இறந்துட்டார். பார்க்க சவிக்கலை, பார்க்கவே முடியாது, பார்க்க முடியல. நம்ம பிள்ளைக்கு மூஞ்சல் எதுவுமே இல்லை, மூஞ்சே இல்லை. ஆமாம், பிள்ளைக்கு ஒருத்த கையும் இல்லை, அந்த இடத்துல இல்லை. அந்த கை இருக்கிறா இல்லையானு எங்கள்கிட்ட இன்னும் காட்டலை, யாருமே காட்டலை, எங்கள்கிட்ட இன்னும் காட்டலை. கையை காட்ட சொல்லியிருக்கிறோம், காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கணும். பிள்ளைக்கு மூஞ்சில் எந்த விதமான தடமே இல்லாமல் அப்படி நஞ்சு கிடக்கு பிள்ளை. அதை பார்க்க ஜீரணிக்க முடியல, அந்த இடத்த பார்த்ததே மாதிரி ஜீரணிக்க முடியல. அதை நான் வெளில வேண்டாம், அதை அனுப்பிட்டாங்க. இனிமேல் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கிறத பார்க்கணும். எங்களுக்கு கையை வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கையை ஒத்த பக்கம் அந்த கையை இல்லை, அந்த பொண்ணுக்கு பல பேருக்கு தானம் பண்ண கை கடைசி அந்த கையை இல்லாமல் படைச்சும் வச்சுட்டான். அதனால் கை கேட்ட கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கையோட எங்கள்கிட்ட ஒப்படைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பார்ப்போம், என்ன நடவடிக்கை எடுக்கான்னு பார்ப்போம். இல்லை, பேசலை சார். எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. எங்களுக்கு தெரியாதுன்னாருன்ட்டு வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு ஃபோட்டோ போட்டு இது உங்கள் ஃபேமிலியான்னு கேட்கல, ஆமான்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட சொல்லையில் ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க, இறந்தா சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நேரடியாக சொன்னால் பயப்படணும்னு சொல்லலை. வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி 3 பேர் இறந்துட்டாங்க. 5 பேர் எங்கள் ஃபேமிலியில் இருந்து, குடும்பத்தில் 5 பேர், டிரைவரோட சேர்த்து 6 பேர் எங்கள் இதில். ஆமாம், பின்னாடி ஒரு வண்டி வந்துச்சு, அந்த வண்டியில் ஒரு 3 பேர் இறந்துட்டாங்களாம். அது எவ்வளோ என்னங்கிறது தெரில. எங்கள் குடும்பத்தால் 5 பேர் இங்கே இருக்கிறாங்க. அது எங்கள் பொண்ணோட கையை காணும். அந்த கை எங்களுக்கு அவசியம் வேணும். அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக கவர்மெண்ட் எடுத்து கையோட ஒப்படைச்சா தான் நாங்கள் பாடியாக வாங்குவோம், இல்லை வாங்க மாட்டோம். கண்டிப்பாக பாடி கை எங்களுக்கு அவசியம் வேணும். அந்த கை சொல்லியிருக்கேன்டா காவல்துறைகிட்ட, இல்லை கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்னங்கிறத பார்ப்போம். இன்னொரு குழந்தை ஒன்று திருச்சியில் சீரியஸாக இருக்குது. அவங்க மாமனார் அவங்களும் சீரியஸாக திருச்சியில் இருக்கிறாங்க. அவங்களும் 3 பேருமே அன்கண்டிஷனு. போனால் நாங்கள் அங்கே போகலாம், இங்கே நிற்கிறோம். இனிமேல் அங்கே போனால் தான் அந்த தகவல் எங்களுக்கு என்னங்கிற தகவல் தெரியும் எங்களுக்கு. பாப்பா என்ன நடவடிக்கை இருக்காங்க பார்ப்போம். குழந்தைக்கு பையனுக்கு 4 வயசு, பையனுக்கு இறந்த பையனுக்கு 4 வயசு, அந்த பையனுக்கு 3 வயசு. ஆமாம், அதோட இருக்குது. அது பேசுறதுக்கு சூழ்நிலை நமக்கு இல்லை. எங்களுக்கு கையோட ஒப்படைக்கணும் பாடியை கேட்டிருக்கலாம், சொல்லியிருக்காங்க, சொல்ல தரேன்ட்டுருக்குறாங்க. நம்பிக்கையோடு நிற்கிறோம். பாப்பா அதுக்கு என்ன செய்யறாங்க, நடவடிக்கை இருக்கான்னு பார்ப்போம். என் பேர் நயனா முகமது. அந்த பொண்ணுக்கு நான் தாத்தா மரேன்.